الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய என் அருமை சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நமது தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சிறப்பு பெயர்கள், அதாவது குர்ஆனிலும் சுன்னாவிலும் வந்த ஆதாரபூர்வமான அந்த பெயர்களை நாம் அறிந்து கொள்வது. நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய அந்த சிறப்பு பெயர்களை பொறுத்தவரையில் அந்த பெயர்கள் என்ன பண்புகளை உள்ளடக்கி இருக்கிறதோ நிச்சயமாக அந்த பண்புகளுக்குரியவர்களாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். ஏனைய மக்களை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், ஏனைய மனிதர்களுடைய சில நேரங்களில் பேருக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும் இல்லையா? பேர் உண்மையாளர் சாதிக்கன்றிக்கும் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும் இல்லையா? சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்கள் என்று சொன்னால் அந்த பெயர்கள் என்ன பண்புகளை கொண்டிருக்கிறதோ அவைகள் நிறைவாக முழுமையாக அல்லாஹ்வுடைய தூதருக்கு இருக்கிறது. அதாவது மனிதர்களுக்கு மத்தியில உச்சகட்ட சிறப்புக்குரியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லையா? மிக உன்னதமான உயர்ந்த சிறப்புக்குரியவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, அதாவது இதில் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு வரம்பு மீறிய எல்லை மீறிய ஒரு போக்கும் இதில் இருக்குது. ஏன்னா நபியாவோட பெயர்கள் விஷயத்தில் எடுத்தீங்கன்னா சில நேரங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, குர்ஆன்களில் அந்த ஆரம்ப அட்டை இருக்கு தானே, அந்த அட்டையில் ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக அல்லாஹுடைய திருநாமங்கள், மறுபக்கம் அதே அளவுக்கு இப்போ 99 திருநாமங்கள் அல்லாஹ்வுடையதுன்னா அதே மாதிரி 99 திருநாமங்கள் நபியுடையது. இந்த மாதிரி சில போட்டிருப்பாங்க சில குர்ஆன் அட்டைகள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எனவே இதெல்லாம் இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டவில்லை. புரியுதா சொல்றது? அலைஹிஸ்ஸலாம். அதாவது ஒருவர் அல்லாஹ்வுக்கு நிகராக கொண்டு போறது நோக்கம் அல்ல, ஆனால் அப்படியான செயல்பாடுகள் கூட. உதாரணம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கலண்டர்கள் போடுவாங்க ஊரில், ஒரு பக்கம் அல்லாஹ் இருக்கும், அதுக்கு நேராக அடுத்த பக்கம் முஹம்மது இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? கேலண்டர்கள் தானே, கேலண்டர்களை நீங்கள் எடுத்து பாருங்க. இது அவதானிச்சுக்கிறீங்களா? இது அதாவது அந்த ஒரு பக்கம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த கலண்டரில் முன்பக்கம் நேராக அல்லாஹ் இருக்கும், அதுக்கு நேராக அடுத்த பக்கம் என்ன இருக்கும்? முஹம்மது இருக்கும். புரியுதா? இது நாங்கள் சாதாரணமாக பார்த்துட்டு போர் ஒன்றும் அல்ல. ஏன்னா இப்போ ஷேக் சாலிஹ் உசைமீன் ரஹிமத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, அப்போ இது அல்லாஹ்வுக்கு ஒரு நிகராக கொண்டு வர மாதிரியான ஒரு போக்கு மாதிரி இருக்குது. இது தவிர்த்து கொள்ளப்பட வேண்டும். இது என்ன செய்யப்பட வேண்டும்? தவிர்த்து. இப்போ சில பள்ளிகளில் கூட பார்த்தீங்கன்னா மிஹராப்ல ஒரு சைடில் அல்லாஹ், அதுக்கு நேரம் அடுத்ததுல முஹம்மதுன்னு போட்டிருப்பான். இதெல்லாம் என்ன செய்யப்பட வேண்டும்? அதாவது தவிர்க்கப்பட வேண்டும். இது அல்லாஹ்வுடைய தூதர் கூட என்ன செய்யல. ஒரு தடவை ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் நீங்களும் நாடியபடி நடந்ததுண்டா நபி அவங்க கேட்குறாங்க, என்னை நீ அல்லாஹ்வுக்கு என்ன நிகராக ஆக்குகின்றாயா? அல்லாஹ் மாத்திரம் நாடியதாக சொல்லு, அல்லது அல்லாஹ் நாடினால் பிறகு நீங்கள் நாடினீர்கள்.
அப்படியான வாள்கள்லாம் நபி அவங்க அடைக்கலாம். அந்த மாதிரியான புரியுது அவங்க சொல்றது. அப்ப எனவே அந்த அடிப்படையில சிலவங்க வந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர்கள் என்று நபி அவர்கள் சொல்லாத, குர்ஆன் சொல்லாத நிறைய பெயர்கள் என்று தொகுத்து வச்சிருக்கிறான். இப்ப அந்த அந்த போக்குகளும் அறிஞர்கள் அனுமதிக்கவில்லை. இது வந்து எது ஹதீஸ்ல நமக்கு கிடைச்சதோ அதோட நிறுத்திக்கொள்ளும். அதோடு நாம் என்ன செய்யணும்? ஆதாரபூர்வமாக நபியுடைய திருநாமங்கள் பெயர்கள் என்று எவைகள் கிடைத்தனவோ அதோடு நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் இதனுடைய சரியான நிலைப்பாடு. எனவே நன்மையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இதுல நிறைய அறிஞர்கள் நூல்கள் தொகுத்திருக்கிறான். நிறைய அறிஞர்கள் நூல்கள் தொகுத்திருக்கிறான். ஒரு அறிஞர் வந்து அவர் என்ன செய்யறாருன்னா, கிட்டத்தட்ட ஒரு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 19 பெயர்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர்கள்ல 19 பெயர்கள். அதாவது அவர் பேர் அந்த அறிஞருடைய அல்லாமா அஹமத் பின் ஃபாரிஸ் ரஹிமஹுல்லா. இவன் வந்து ஹிஜ்ரி 395 மரணிக்கிறான். ஹிஜ்ரி 395 மரணிக்கிறான். அவங்க அந்த அப்பவே என்ன செஞ்சாங்க, இப்படியான அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர்கள் இவர் வந்து ஒரு சுமார் ஒரு 19 பெயர்கள் தொகுக்கிறார். எனவே நாம் இப்போது இன்ஷா அல்லாஹ் இந்த தலைப்புல அல்லாஹ்வுடைய தூதர் என்றால் நாம் உயிரை விட மேலாக நேசிக்கிறோம். அந்த தூதருடைய பெயர்கள் என்பவைகளும் சிறப்புக்குரியவைகள். அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர்கள் என்பவைகளும் சிறப்புக்குரியவைகள். அந்த அடிப்படையில அவைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்றால் பெயர் என்பது ஒருவரை அடையாளப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒன்று. அந்த அடிப்படையில என் அருமையான சகோதரர்களே, இந்த தலைப்பில் நாம் பார்க்கக்கூடிய செய்திகளுக்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்கிறார்கள். இந்த செய்தி அபூதாவுத்ல 8வது நிலை வரக்கூடிய செய்தி. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இன்னமா அன லக்கும் பிமன்சிலத்தில் வாலித். எப்படி சொல்றாங்க நபி அவங்க? அதாவது நான் உங்களுக்கு தந்தையுடைய அந்தஸ்தில் இருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், நான் உங்களுக்கு தந்தையுடைய அந்தஸ்திலே இருக்கிறேன். தந்தையுடைய அந்தஸ்திலிருந்து உஅல்லிமுக்கும், நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன். உங்களில் யாராவது கழிவறை தேவை நிறைவேற்ற சென்றால் கிப்லாவை முன்னோக்க கூடாது, கிப்லாவை பின்னோக்க கூடாது, வலக்கரத்தால் சுத்தம் செய்யக்கூடாது, 3 கற்கள் சுத்தம் செய்வதற்காக பயன்படுத்தப்பட வேண்டும், மிருகங்களுடைய அந்த எலும்புகள் போன்றவைகள் சுத்தம் செய்வதற்கு பயன்படுத்தப்படக்கூடாது. இதை ரசூலுல்லாஹ் சொல்வதற்கு முன்னால் என்ன சொல்றாங்கன்னா, நான் உங்களுக்கு தந்தையுடைய அந்தஸ்தில் இருந்து இவற்றை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். நாம் அல்லாஹ்வுடைய தூதரை நமது உயிரிலும் மேலாக நேசிக்கிறோம். அந்த தூதரை பற்றி நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒவ்வொன்றும் நமக்கு நமது ஈமானை அதிகப்படுத்தக்கூடியவைகள், நாளை மறுமையில் நமக்கு சிறப்புகளை பெற்றுத் தரக்கூடியவைகள். அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயர்கள்ல முஹம்மத் என்ற அந்த பெயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த பெயரை பொறுத்தவரையில் இது குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல வருது சொல்லுங்க? முஹம்மத் என்ற பெயர் பாரக்கல்லாஹு ஃபீக் குர்ஆன்ல 4 இடங்கள்ல வருது. எத்தனை இடங்கள்ல? குர்ஆனில் 4 இடங்களில் வருகிறது. அந்த 4 இடங்களில் சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 144வது வசனம், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மத் தூதரை அன்றி இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இது உஹதுடைய அந்த போர் களத்தில் அருளப்பெற்ற வசனம். அதே போன்று மாகான முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், சூரத்துல் அஹ்ஸாப் 33ல 40வது வசனம். அதாவது உங்களுடைய ஆண்களுக்கு முஹம்மத் என்ன கிடையாது, தந்தை கிடையாது. புரியுதா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆண் பிள்ளைகள் சிறுபிராயத்தில் அவங்க மரணிச்சிடுறாங்க. எனவே அல்லாஹு தஆலா இப்ப சிலர் என்ன செய்தி கொண்டு வந்தாங்கன்னா, ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு, ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு எந்த அளவுக்குன்னா ஜெயித் இப்னு முஹம்மத் என்று சொல்ற அளவுக்கு. வசனம் என்ன? ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 144வது வசனம். ரெண்டாவது வந்து சூரத்துல் அஹ்ஸாப் 33ல 40. சரியா? எனவே அவங்க வந்து ஜெயித் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு வந்து எந்த அளவுக்குன்னா ரசூலுல்லாஹ் தான் வளர்றாங்க. அவங்க ஜெயித் இப்னு முஹம்மத் என்று அழைக்கப்படுகின்ற அளவுக்கு, அப்படி அந்த அளவுக்கு அப்பதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுடைய ஆண்களுக்கு அவர் என்ன தந்தை கிடையாது என்று அல்லாஹ் சொல்கின்ற போது, மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும்,
என்ற வசனம். அதே போன்று 47:2, அதாவது சூரத்து முஹம்மத், அந்த அத்தியாயத்துடைய பேரே முஹம்மத் தான். அந்த அத்தியாயத்துடைய பேர் என்னதான்? முஹம்மது என்பது அந்த அத்தியாயத்துடைய பேர், 47 அத்தியாயத்துடைய பேர். அதிலும் அல்லாஹு தஆலா சொல்றான், வஆமனு பிமா நுஸ்ஸில அலா முஹம்மத், முஹம்மதுக்கு அருளப்பட்டதை அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள். வஹுவல் ஹக்கு மிர் ரப்பிஹிம், அது அவருடைய இறைவனிடமிருந்து வந்த சத்தியமாகும், உண்மையாகும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று சூரத்துல் ஃபத்ஹ் எடுத்தீங்கன்னா 48:29, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், முஹம்மத் அல்லாஹ்வுடைய தூதர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இந்த 4 இடங்களிலும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பேர் குர்ஆன்ல இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அல் குர்ஆனில் இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பேர் முஹம்மத் என்ற இந்த பெயரை எடுத்தோம் சொன்னால் அவர்கள் புகழப்பட்டவர்கள் இல்லையா? அவர்களுடைய புகழ் என்பதை பொறுத்தவரையில அவங்க அதாவது என்னென்ன சிறப்பான பண்புகள், அந்த அனைத்து பண்புகளுக்கும் உரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். அந்த அனைத்து பண்புகளுக்கும் உரியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனவே அந்த பண்புகள் ஒவ்வொன்றும் புகழப்பட வேண்டிய பண்புகளாக இருந்தன. புகழப்பட வேண்டிய பண்புகளாக, புகழப்பட வேண்டிய நற்குணங்களாக இருந்தன. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், நீங்க நிச்சயமாக நீங்கள் மகத்தான பண்புகளுக்குரிய உள்ளவராக, பண்புகளுக்குரியவர்களாக நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே நறுமையான சகோதரர்களே, அப்படிப்பட்ட அந்த புகழுக்குரிய, புகழப்பட வேண்டிய அந்த பண்புகள், அந்த நற்குணங்களுக்குரியவர்களாக அவங்களோட வாழ்வே அப்படியானதாக, ஒரு முழுமையான நிறைவான மனிதர்கள்ல ஒரு முழுமையான நிறைவான வாழ்வு, முன்மாதிரியில முன்னோடி அவர்கள். முன்மாதிரியில் அவங்க யாருதான்? அவர்கள் முன்னோடியாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, புகாரியில பாருங்க, இந்த ஹதீஸ் 3532, முஸ்லிம்ல 2354. அதாவது ஜுபைர் இப்னு முத்இம் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ. ரசூலுல்லாஹ் இத சொல்லும்போது சொல்றாங்க, இன்னலி ஹம்ஸத்து அஸ்மா, நிச்சயமாக எனக்கு 5 பெயர்கள் உண்டு. எப்படி சொல்றாங்க? நிச்சயமாக எனக்கு 5 பெயர்கள் உண்டு என்று சொல்றாங்க. அப்ப இதுல இருந்து நாங்க என்ன சும்மா விரும்பியவங்க எல்லாம் பேர் உருவாக்கிறது அல்லாஹ்வுடைய தூதருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, புரியுது அவங்க சொல்றது. எனவே குர்ஆனிலும் ஹதீஸிலும் அல்லாஹ்வுடைய பெயர்கள் என்று எவைகள் வந்தனவோ அவைகளோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. எனக்கு 5 பெயர்கள் உண்டு என்று சொல்லிட்டு அதுல முதலாவது சொல்றாங்க, அன முஹம்மதுன், அன முஹம்மதுன் என்று சொல்றாங்க. நான் முஹம்மத் என்று சொல்றாங்க, நான் முஹம்மத் என்று சொல்றாங்க. எனவே அந்த அடிப்படையில நான் சொன்னது போன்று அந்த புகழப்பட வேண்டிய சிறந்த பண்புகளுக்குரியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார்கள். அதே போன்று சொல்றாங்க, வ அஹ்மத் என்ன சொல்றாங்க, நான் எனது பெயர்கள்ல அஹ்மத் என்ற அந்த பெயரை அதில் 2வதாக சொல்கிறார். அஹ்மத் என்பதை நாம் எடுத்து பார்க்கின்ற போது என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹுவை எப்படியெல்லாம் புகழ முடியுமோ புகழ்வதில் அல்லாஹ்வுடைய தூதர் முதன்மையானவர்களாக இருந்தார். அல்லாஹுவை புகழ்வதில் நாளை மறுமையில கூட நீங்க எடுத்து பாருங்க, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷஃபாத்துக்குரிய வாய்ப்பு வழங்கப்படுகின்ற போது அவர்கள் அரசுக்கு முன்னால் சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது அதற்கு முன்னர் நான் அல்லாஹுவை புகழாத அந்த வார்த்தைகள் எல்லாம் எனக்கு என்ன செய்யப்படும், எனது உணர்வுக்குள் ஏற்படுத்தப்பட்டு அவைகளை கொண்டெல்லாம் நான் அல்லாஹுவை புகழ்வேன், அல்லாஹுவை நான் புகழ்வேன். புகழ்ந்த பிறகு அல்லாஹ் எனது தலையை உயர்த்துமாறு கூறுவான், ஷஃபாத்து செய்யுமாறு கூறுவான் என்று அந்த செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று நீங்க பார்க்கலாம், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாங்கள் ஒரு ஹதீஸை படிச்சிருக்கிறோம். என்ன, ஜுவைரியா ரலியல்லாஹு அவங்க காலையில நீண்ட நேரம் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அவர்கள் வீட்டில இருந்து போய் திரும்பி வருவாங்க, வந்த போதும் அதே நிலையிலிருந்து அவங்க அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். சொல்றாங்க, அதாவது நான் சொன்ன வார்த்தைகள் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி வ மிதாத கலிமாத், இதை நான் 3 முறை சொன்னேன். இது நீங்கள் இவ்வளவு நேரம் அல்லாஹ்வை நினைவு கூர்ந்த வார்த்தைகளுக்கு நிகரானதாக இருக்கிறது. அப்ப நபி அவர்கள் கற்றுத்தந்த வார்த்தைகள் அல்லாஹ்வை புகழ்வதற்கு, நபியை போன்று யாரும் அல்லாஹ்வை புகழ முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்த வார்த்தைகள்,
அல்லாஹ் அந்த எப்படி புகழ்றாங்க? அதத ஹல்கிஹி, அவனது படைப்பினங்களுடைய எண்ணிக்கை அளவுக்கு, வரிதா நஃப்ஸிஹி, அவன் பொருந்திக் கொள்ளக்கூடிய அளவுக்கு, வஸினத அர்ஷிஹி, அவனது அரசுடைய எடை அளவுக்கு, வமிதாத கலிமாத்திஹி, அவனது வார்த்தைகளுடைய எண்ணிக்கை அளவுக்கு. சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, இப்படி அல்லாஹ்வை புகழ்ந்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி அவங்க தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக எழுவார்கள். நபி அவங்க தஹஜ்ஜுடைய தொழுகைக்காக எழுவார்கள். எழுந்து என்ன துஆ ஓதுவாங்க? அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த நூருஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின். யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், வானங்கள் பூமி அவைகளுக்கு மத்தியில் உள்ளவைகளில் பிரகாசமாக நூறாக நீ இருக்கிறாய். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த கையிமுஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து அன்த மலிகுஸ் ஸமாவாதி வல் அர்தி வமன் ஃபீஹின். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து லக முல்குஸ் ஸமாவாதி வல் அர்தி. இப்படி அல்லாஹ்வை புகழக்கூடிய அற்புதமான வார்த்தைகள் நாங்கள் ஹதீஸ்களை பார்க்கிறோம். இப்படி புகழ்ந்தவர்கள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நான் அஹ்மத் என்று அந்த பேருக்குரியவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இதுல இந்த இடத்துல மற்றும் ஒரு செய்தியை நாம் பார்க்கலாம். அந்த செய்தியை பார்த்துவிட்டு அடுத்தடுத்த அந்த சிறப்பு பெயர்களுக்கு நாம் செல்லலாம். பாருங்கள், இந்த செய்தி அதாவது புகாரியில் வரக்கூடிய ஒரு செய்தி. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அலா தஅஜபூன், அதாவது நீங்க ஆச்சரியப்படவில்லையா, நீங்கள் ஆச்சரியப்படவில்லையா என்று தனது தோழர்களை பார்த்து கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், கைஃப யஸ்ரிஃபுல்லாஹு அன்னி ஷத்ம குரைஷ் வலஅனஹும் யஷ்திமூன முதம்மமன் வயல்அனூன முதம்மமன் வஅன முஹம்மத் என்று சொல்றான். அதாவது குறைஷிகளுடைய அந்த ஏச்சுக்களில் இருந்தும் குறைஷிகளின் சாபங்களிலிருந்தும் அல்லாஹ் என்னை எப்படி பாதுகாக்கிறான் என்று நீங்க பார்க்கவில்லையா? அது உங்களுக்கு ஆச்சரியம் இல்லையா, ஆச்சரியம் அளிக்கவில்லையான்னு கேட்கிறான். அதாவது அவர்கள் எப்படி சொல்றாங்க? அவர்கள் முதம்மமை ஏசுகிறார்கள், முதம்மமை சபிக்கின்றார்கள். இப்ப முதம்மம் என்றா உங்களுக்கு தெரியும், இழிவுக்குரியவன், இழிவானவன், தம்மண்டா, புரியுதா அவங்க சொல்றது? இப்படி சொல்கிறார்கள். ஆனால் வஅன முஹம்மத், நானோ முஹம்மதாக இருக்கிறேன். நான் யாரு? முஹம்மத். அவர்கள் முதம்மம் என்று என்ன செய்கிறார்கள்? என்னை ஏசுகிறார்கள், திட்டுகிறார்கள். நானோ யாராக இருக்கிறேன்? முஹம்மதாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு செய்தியை நாம் பார்க்கின்றோம். எனவே அதே போன்று அஹ்மத் என்ற பெயர் குர்ஆன்ல எத்தனை இடங்கள்ல வருது? அஹ்மத் என்ற பெயர் குர்ஆன்ல, முஹம்மத் என்ற பெயர் 4 இடங்கள்ல என்று பார்த்தோம். அஹ்மத் என்ற பெயர் ஒரே ஒரு இடத்துல குர்ஆன்ல வருகிறது. எத்தனை இடங்கள்ல? குர்ஆன்ல ஒரே ஒரு இடத்திலே வருகிறது. 61வது அத்தியாயம் 6வது வசனம். அதில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், தனக்கு பிறகு ஒரு தூதர் வருவார், அவரது பேர் என்ன? இஸ்முஹு அஹ்மத் என்று அவர்கள் அந்த தனது சமுதாயத்துக்கு சொன்ன செய்தி அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறார். எனவே அஹ்மத் என்ற பெயர் என்ன செய்து? இன்ஜீலிலும் இருக்கிறது. அஹ்மத் என்ற பெயர் எங்க? இன்ஜீலிலும் இருக்கிறது என்று அறிஞர்கள் என்ன செய்வார்கள்? குறிப்பிடுவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த செய்தியில நாங்க படிக்கக்கூடிய எத்தனாவது பேர் இது? 2வது பேர். மொத்தம் அந்த ஹதீஸ் 5 பேர் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுல நாங்க 2 பேர்களை பார்த்தோம். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஅனல் மாஹி, என்ன சொல்றாங்க? மாஹி என்று சொல்லி தன்னை சொல்கிறார்கள். அதாவது மாஹி என்பதை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், என் அருமையான சகோதரர்களே, அதாவது மாஹி என்ற வார்த்தையை பொறுத்தவரையில் அழிப்பவன், மாஹி என்ன? அழிப்பவன். அப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன விளக்கம் சொல்கிறார்கள் என்றால், அல்லதி யம்ஹுல்லாஹு பியல் குஃப்ர், அல்லதி யம்ஹுல்லாஹு பியல் குஃப்ர், அல்லாஹ் என்னை கொண்டு குஃப்ரை அழிக்கிறான். நபி அவங்க நேரடியாக கூட எப்படி சொல்லல, நான் அழிக்கிறேன்னு சொல்ல, எப்படி சொல்றாங்க? அல்லாஹ் என்னை கொண்டு குஃப்ரை அழிக்கிறான், என்னை கொண்டு நிராகரிப்பை அழிக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பெயர்கள்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 3வது ஹதீஸ்ல வரக்கூடிய பேர் என்ன? அல் மாஹி.
எப்படி அல் மாஹி என்ற பெயர் வருகிறது. எனவே அல் மாஹி என்பதற்கு விளக்கத்தையும் சேர்த்து நீங்க தெரிந்து கொள்ள. அல் மாஹி என்பதனுடைய விளக்கம் என்ன? அழிப்பவர் என்றால் என்ன விளக்கம் என்றால், அல்லாஹ் என்னை கொண்டு என் மூலம் நிராகரிப்பை குஃப்ரை அளிக்கின்றான். என் அருமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன்பால் மக்களை அழைத்தார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமத்து தௌஹீதின் பால் மக்களை அழைத்தார்கள். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குஃப்ரை என்ன செய்தார்கள்? முழுமையாக நிராகரித்தார்கள். குஃப்ரிலிருந்து தான் சமுதாயத்தை மீட்டெடுத்தார்கள். அந்த குஃப்ரில் இருந்த சமுதாயத்தை தான் ஏகத்துவத்தின் பால் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீட்டெடுத்தார்கள். என் அருமை சகோதரர்களே, இந்த குஃப்ரை அழித்தல் என்பதை பொறுத்தவரையில் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஆதாரங்களின் அடிப்படையில். இப்ப குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. அல்லாஹு தஆலா அதாவது இந்த காஃபிர்களை நிராகரிப்பாளர்களை அழைத்து அவர்களுடைய சிந்தனையை திறக்கும் விதமாக எத்தனை கேள்விகளை அல்லாஹ் கேட்கிறான். அவர்களுடைய சிந்தனைகளை திறக்கும் விதமாக எத்தனை கேள்விகளை அல்லாஹ் கேட்கிறான். நாங்க படிக்கிறோமா இல்லையா? குர்ஆன்ல நாம் படிக்கின்றோமா இல்லையா? என் அருமையான சகோதரர்களே, இதெல்லாம் எதற்காக? இது குஃப்ரை அழிப்பதற்காக. குஃப்ரை அழிப்பதற்காக ஆதாரங்கள், அடுக்கடுக்கான ஆதாரங்கள். இப்ப நாம் தௌஹீத ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்றால் அது என்ன? அது ஹக், உண்மையாக சத்தியமாக இருக்கிறது. அது ஃபித்ராவாக இருந்து கொண்டிருக்கிறது. அது என்ன? அதாவது மனித சிந்தனையோடு பயணிக்கக்கூடியதாக அது இருக்கிறது. அதற்கு மாற்றமானது, முரணானது கிடையாது. எனவே குஃப்ரை இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆதாரங்களை முன்வைத்து அந்த குஃப்ரை அழித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குஃப்ருக்கு எதிராக, அந்த அநியாயத்துக்கு எதிராக போரிட்டு என்ன செய்தார்கள்? இஸ்லாத்தை மேலோங்க செய்தார்கள் என்ற வழிகளை எல்லாம் இதிலே பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்ற போது எப்படி சொல்கிறான் என்று சொன்னால், ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக் லியுத்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி வலவ் கரிஹல் முஷ்ரிகூன். அவன் தான் நேர்வழியை கொண்டும் சத்திய மார்க்கத்தை கொண்டும் அந்த தூதரை அனுப்பினான். எல்லா அந்த மார்க்கங்களை விடவும் இது மேலோங்க வேண்டும் என்பதற்காக முஷ்ரிக்குகள் வெறுத்த போதும் சரி, அந்த முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர்கள் வெறுத்த போதும் சரி என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட போது, நீங்க இந்த ஹதீஸ புகாரியில 2478வது எண்ணில பார்க்கலாம். மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது ஹிஜ்ரி 8வது வருடம். நபி அவர்கள் அந்த கஅபா அதற்குள் நுழைகின்றார்கள். அப்ப அதற்குள் நுழைகின்ற போது அந்த கஅபாவை சூழ அருமையான சகோதரர்களே 360 சிலைகள் இருந்தன. 360 சிலைகளை வைத்திருந்தார்கள். அவைகளை எல்லாம் நபி அவர்கள் தனது ஒரு அம்ப தடியால் அப்படி குத்தியவர்களாக என்ன சொன்னார்கள்? வகுல் ஜாஅல் ஹக் வ ஸஹகல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபியே சொல்லுங்கள், சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்தது. நிச்சயமாக அசத்தியம் அழிந்தே தீரும். எனவே நறுமையான சகோதரர்களே, நமது முக்கியமான பணி என்ன? அதாவது மக்களை ஏகத்துவத்தின் பால் அழைக்க வேண்டும். குஃபர் என்பது அழிக்கப்பட வேண்டும். குஃபர் என்பது மறுபடியும் எந்த வடிவத்திலும் தலை தூக்க கூடாது. அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. நமது வாழ்வில் குஃபர் என்பது நுழையவே கூடாது. இதில் நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எனவே இந்த அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறப்பு பெயர்கள்ல நாம் இதிலே மூன்றாவதாக பார்த்த பேர் என்ன? அல் மாஹி. அடுத்து நான்காவது இந்த ஹதீஸிலே வரக்கூடிய பேர் என்ன அருமையான சகோதரர்களே? அல் ஹாஷிர். அல் ஹாஷிர் என்ற பெயர். அல் ஹாஷிர் என்று சொல்லும் போது அதாவது ஒன்று சேர்த்தல் என்ற அர்த்தம். ஒன்று சேர்ப்பவர். அல் ஜாமி' என்ற அந்த அர்த்தம் அதற்கு இருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த இடத்தில் நாம் ஹாஷிர் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கம் என்ன விளக்கத்தை சொன்னார்கள் அப்படின்னு பார்ப்போமாக இருந்தால், அதாவது அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், அல்லதி யுஹ்ஷருன் நாஸு அலா கதமி. அல்லதி யுஹ்ஷருன் நாஸு அலா கதமி என்று சொன்னால், எனக்கு பிறகுதான் மக்கள் என்ன செய்யப்படுவார்கள்? அவங்களோட கபறுகள்ல இருந்து எழுப்பப்படுவார்கள். அவங்க உயிர் எழுப்பப்படுவது என்பது எனக்கு பிறகுதான் என்பது இதனுடைய விளக்கம்.
நல்லா புரிஞ்சுக்கோ. இதனுடைய விளக்கம் என்ன? ஹாஷிர் என்று சொல்லி சொன்னால் அலா கதமீன எனது பாதத்தின் கீழ் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு பிறகு தான் என்ன செய்யப்படுவார்கள்? மற்றவர்கள் எல்லாம் எழுப்பப்படுவார்கள் என்று. அப்ப இது இதுல நாங்க பார்க்கக்கூடிய 4வது பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நாளை மறுமையிலே கொடுக்கக்கூடிய சிறப்புகள்ல எவ்வளவு சிறப்புகள் அல்லாஹ் தனது தூதருக்கு வழங்குகிறான். அதில் ஒரு சிறப்பாக இந்த சிறப்பு இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் ஒரு ஹதீஸிலே சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் எங்கு வருகிறது என்றால் முஸ்லிம்ல 2278வது எண்ணில வரக்கூடிய செய்தி. 2278வது எண்ணில வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமா. அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமா. அதாவது கியாமத்துடைய நாளில் ஆதமுடைய பிள்ளைகளில் நான் தான் தலைவன். நான் தான் யாரு? தலைவன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரிடம் சிலர்கள் அந்த சய்யிதுனா வபனு சய்யிதுனா இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்தும் போது நீங்க தான் எமது தலைவர், நபி அவங்க அதை விரும்பல. நபி அவங்க அவ்வாறு சொல்வது என்ன செய்யல, விரும்பவில்லை என்பதையும் பார்க்கிறோம். அல்லாஹ் சய்யித், அவன் தான் தலைவன் என்று சொன்னாங்க என்பதையும் பார்க்கிறோம். நபி அவங்க இதுல இன்னொரு செய்தி எப்படி வருது? அதாவது நான் இவ்வாறு சொல்வது பெருமைக்காக அல்ல, இவ்வாறு நான் சொல்வது பெருமைக்காக அல்ல என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் வஹி அறிவித்து கொடுக்கக்கூடிய செய்திகள், அல்லாஹ் வஹியின் மூலம் சொல்லக்கூடிய செய்திகள் அவங்க சொல்லுவாங்க. சொல்கிறார்கள், அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமா. அன சய்யிது வலதி ஆதம் யௌமல் கியாமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். நான் தான் ஆதமுடைய பிள்ளைகளின் தலைவன் கியாமத்துடைய நாளில். அடுத்து வஅவ்வலு மன் யுன்ஷக்கு அன்ஹுல் கபர். அப்ப எனது கபர் தான் நாளை மறுமையில் முதலில் பிளக்கப்படும். முதல்ல கபரிலிருந்து வெளியேறக்கூடியவனா யார் தான் இருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருப்பாங்க. அதே ஹாஷிர் என்ற அந்த பேர் அங்க பார்க்கிறோம். அதற்கு விளக்கமாக நாம் இந்த ஹதீஸையும் பார்க்கலாம். அதே போன்று வஅவ்வலு ஷாஃபிஇன் வஅவ்வலு முஸஃஃபா. இப்ப முதல்ல நபி அவங்க தான் பரிந்துரை செய்வார்கள். அவங்களுக்கு தான் முதல்ல பரிந்துரை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படும். நபி அவங்க தான் என்ன செய்வாங்க? முதல்ல பரிந்துரை செய்வார்கள் நாளை மறுமையில. அவர்களுக்கு தான் அந்த அனுமதி முதலில் வழங்கப்படும் பரிந்துரைக்காக என்பதையும் இந்த செய்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார். பாருங்க அருமை சகோதரர்களே, இந்த சிறப்பெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்குரிய சிறப்புகளாக நாளை மறுமையில் இருப்பதை பார்க்கின்றோம். எனவே அல்லாஹ்வுடைய தூதரை பின்தொடர்ந்துதான் எல்லா மக்களும் செல்வார்கள். எல்லா மக்களும் நாளை மறுமையில் எழுப்பப்பட்டு அவர்களை பின்தொடர்ந்துதான் செல்ல போகின்றார்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு சொல்கிறது. 5வது பேராக இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய பேர் என்ன பாத்தீங்கன்னா, அதாவது அனல் ஆகிப். எப்படி சொல்றாங்க? அனல் ஆகிப் என்று சொல்றாங்க. நான் தான் அப்ப இறுதியானவன். ஆகிப் தொடர்ச்சி என்பது இப்ப இறை தூதர்கள் தொடர்ந்து கடைசியாக வந்தது யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவங்க தான் செஞ்சாங்க இறுதியாக வந்த தூதர். எனவே நறுமையான சகோதரர்களே, அதுல என்ன அர்த்தம்? சில ஹதீஸ்கள்ல தெளிவாக வாசகம் வருகிறது. அதாவது எனக்கு பிறகு நபி கிடையாது, எனக்கு பிறகு என்ன நபி கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறக்கூடிய செய்திகள் ஹதீஸ்களிலே இடம்பெறுவதை பார்க்கின்றோம். அப்ப அந்த அடிப்படையில இதுல நாங்க பார்க்கக்கூடிய அல் ஆகிப் என்ற பெயர், இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூதுத்துவத்தை ஒருவர் ஈமான் கொள்ளும் போது, நம்பிக்கை கொள்ளும் போது அவர் எதையும் சேர்த்து ஈமான் கொள்ள வேண்டும். எதையும் சேர்த்து? இறுதி தூதர் இல்லையா, இறுதி நபி என்பதையும் சேர்த்துதான் ஈமான் கொள்ள வேண்டும். அவர் இறுதி தூதர், ஹாத்தமுன் நபியீன், ஹாத்தமுன் நபி, நபிமார்களின் முத்திரை, நபிமார்களின் அவர் இறுதியானவர் என்பதையும் சேர்த்துதான் ஈமான் கொள்ள வேண்டும் இல்லையா. இல்லைன்னா என்ன செய்யாது? ஈமான் பூர்த்தி அடையாது, ஈமான் முழுமை பெறாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய ஒரு செய்தியை நீங்க மற்றும் ஒரு செய்தியை பாருங்க. இது திருமிதியில 2219வது எண்ணிலே இடம்பெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது எனக்கு பிறகு எனது சமுதாயத்தில் 30 பொய்யர்கள் வருவார்கள். ஸலாஸூன கல்லாபூன், 30 பொய்யர்கள் வருவார்கள். அவர்கள் குல்லுஹும் யஸ்அமு அன்னஹு நபி, ஒவ்வொருவரும் தான் நபி என்றுதான் வாதிடுவார். ஒவ்வொருவரும்
தான் நபி என்று வாதிடக்கூடிய 30 பேர் வருவார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நாங்க எவ்வளவு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படியான வழிகேடர்கள் வரலாற்றில் தோன்றினார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு என்ன செய்வார்கள்? இதன் பிறகும் அவ்வாறான வழிகேடர்கள் தோன்றுவார்கள். நாங்க மிக கவனமாக இருக்க வேண்டும். இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட பிறகும் இந்த காதியானிகள் என்ற ஒரு கூட்டம் போடிச்சா இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா ஆச்சரியம் என்னன்னா, வழிகேடு என்று இவ்வளவு அழகா தெரிந்தும் இந்த வழிகேட்டுக்கு பின்னால போறாங்களே, ஆச்சரியமா இல்லையா? நாங்க அல்லாஹ்விடத்துல எவ்வளவு ஹிதாயத்தை பிரார்த்திக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். வழிகேட்டில் நாங்க எவ்வளவு பாதுகாப்பு தேட வேண்டும். நாங்க அல்லாஹ்விடத்துல எவ்வளவு வழிகேட்டை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் இறுதி தூதர் என்பதிலுமா சந்தேகம்? இவ்வளவு தெளிவாக சொல்லப்பட்ட பிறகும் ஒரு கூட்டம் என்ன செய்து அந்த காதியானிகள் என்ற அந்த மிர்சா குலாமுக்கு பின்னால போகுது என்று சொல்லி சொன்னால் பாருங்க, வழிகேடுகள். அப்ப எப்படியெல்லாம் மக்கள் வழிகெடுக்கப்படுகிறார்கள், எப்படியெல்லாம் மக்கள் வழிகெடுக்கப்படுகிறாங்க. இந்த வழிகேடுகள் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த உள்ளங்கள் என்பது அந்த ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் உள்ளன. அவன் நாடியவாறு அதை என்ன செய்வான்? திருப்பி விடுவான். அதனால் நாங்கள் அதிகம் கேட்க வேண்டிய துஆ என்ன? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்ப இவ்வாறு என்ன செய்வார்கள்? வருவார்கள் என்று சொல்லிவிட்டு சொல்றாங்க, வ அனா ஹாதமுன் நபியீன் லா நபிய பஅதி. நான் தான் நபிமார்களில் முத்திரை இறுதியானவன், எனக்கு பிறகு நபி இல்லை. லா நபிய பஅதி, அழுத்தமாகவே சொல்கிறார்கள். லா நபிய பஅதி. இதை எப்படி அவன் வழி எடுப்பான்டா? லான்ற பேர்ல ஒரு நபி வர மாட்டான். அவன் சொல்றது எப்படி அந்த அவன் வழி எடுக்கிறான் பாத்தீங்களா? லா இதனே லாண்ட என்ன இல்லை, அவன் என்ன விளக்கம்? லா என்ற பேர்ல தான் ஒரு நபி வர மாட்டான் என்று இப்படி வழி எடுப்பார்கள். புரியுது சொல்றது? எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்றுதான், அதாவது நாங்க மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவ்வாறான வழிகேடர்கள். ஒரு சகோதரர் வந்தார், அவர் சொல்றார், நான் காதியானிகளோட நிறைய வாதம் பண்ணினேன் என்று சொல்லி ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல கடைசியில் பார்த்தா அவருக்கு பிரச்சனை ஆகிக்குது. இப்ப அவர் என்ன செய்யறாரு? அதுல பிரச்சனை ஆகிக்கொண்டு அவருக்கு என்ன தெளிவில்லை. அப்படிதான் சிலவங்க சில வழிகேட்டு உள்ளவங்களோட வாதிட போவதாக இருந்தா முதல்ல அவருக்கு என்ன இருக்கணும்? ஒரு மார்க்கத்துல சரியான தெளிவு இருக்கு, விளக்கம் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தஜ்ஜால் வருவான், நீங்க யாரும் போகக்கூடாதுன்றான். சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க. யாரை பார்த்து சொன்னாங்க? தஜ்ஜால் வந்தான் என்று கேள்விப்பட்டால் நீங்கள் யாரும் செல்லக்கூடாது. அப்படிதான் எங்கட சமுதாயம் எதுக்கு போவாங்க? புதுனம் பார்க்க போவாங்க, வேடிக்கை பார்ப்பதற்கு போவார்களா இல்லையா? வந்திருக்கிறான், போய் பார்க்க வேண்டும் என்று என்ன சொல்றாங்க? போகக்கூடாதுன்றாங்க. நீங்கள் போகக்கூடாது. பாருங்க, ஈமான் ஃபித்னாவுக்குள் ஆக்கப்படக்கூடாது. ஈமான் என்பது ஃபித்னாவுக்குள் ஆக்கப்படக்கூடாது. அப்படிதானே? பாருங்க, அவன் நெற்றியிலே காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும், வாசிக்க முடியாதவன் கூட வாசிப்பான். ஆனா அவனுக்கு பின்னால ஒரு 70,000 பேர் போதான் செய்வான். பாத்தீங்களா? அவ்வளவு தெளிவாக அவன் வழிகேடு அடையாளப்படுத்தப்பட்டு இருந்தும் என்ன அப்படிதான். இப்ப சிலவங்க எப்படி சொல்லலாம், இப்ப இந்த சிகரெட் புகைத்தல் பெட்டி தானே, அதுல என்ன போட்டிருப்பாங்க? கேடு. அப்படித்தானே? தெளிவா போடப்பட்டிருக்கு. போடப்பட்டு எவ்வளவு பேர் என்ன செய்யறாங்க? குடியலாம். அப்ப அது மாதிரிதான், அது மாதிரிதான் என்னது, காவி 2 போடப்பட்டிருக்குது, போட்டாலும் என்ன செய்யுது? வழிகேடு. இவ்வளவு ஆபத்துன்னு பாருங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையில இதை ரசூலுல்லாஹ் மிக தெளிவாக சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ்ல நாங்க மொத்தம் 5 பேர்களை கற்றுக்கொண்டோம். அந்த 5 பேர்களை கொஞ்சம் மீட்டுவோமா? முதல் பேர் என்ன? முஹம்மத், அஹ்மத், அல் மாஹி, அல் ஹாஷிர், அல் ஆகிப். அல் ஆகிப் 5 பேர்கள். அதுல அல் மாஹிக்குரிய விளக்கத்தையும் பார்த்தோம், அல் ஹாஷிர், முஹம்மது, அஹமது எல்லாத்துக்குரிய விளக்கத்தையும் பார்த்தோம். அல் ஹாஷிர், அல் ஆகிப் என்ற இந்த திருநாமங்கள் இந்த ஹதீஸிலே இடம்பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு ஹதீஸை நாம் பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பெயர்கள், சிறப்பு பெயர்களாக வரக்கூடிய அந்த செய்திகள்ல இந்த செய்தியை பொறுத்தவரையில யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அபு மூசா அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி. இப்ப இந்த செய்தியை பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த செய்தியில என்னென்ன பெயர்கள் வருகிறது, என்னென்ன பெயர்கள் வருகிறது அப்படின்றத நாங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம்.
நாங்க ஆரம்பத்துல பார்த்த அந்த ஹதீஸ்ல வரக்கூடிய சில பெயர்களோடு சேர்த்து வருகிறது. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸம்மி லனா நஃப்ஸஹு அஸ்மாஅன். நபி அவங்க தனக்குரிய பெயர்களாக அந்த சூட்டிய பெயர்கள்ல அதுல சொல்றாங்க அன முஹம்மத், அதே போன்று வ அஹ்மத், அன முஹம்மத் வ அஹ்மத். இந்த பெயர்களை நாங்க என்ன செய்தோம், அதுக்குரிய விளக்கத்தை பார்த்தாச்சு. அடுத்து இதுல வரக்கூடிய பெயர் என்ன பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக வரக்கூடியது அல் முகஃபி. என்ன பெயர் வருது? அல் முகஃபி. அதை நீங்க குறிச்சுக்கோங்க. அல் முகஃபி என்ற பெயர் வருது. அல் முகஃபி என்ற பெயரை நாம் எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அல் முகஃபி என்பதற்குரிய அர்த்தம் அதாவது இறுதியானவர் என்பதுதான். அல் முகஃபி என்ற ஐ அல் முத்தபஉ லில் அன்பியா இல்லதி ஜாஅ பஅதஹும் வ ஃபீ ஆகிரிஹிம். நபிமார்களுக்கு பிறகு கடைசியாக வந்தவர், நபிமார்களுக்கு பிறகு கடைசியாக வந்தவர். அப்ப அந்த ஒவ்வொன்றிலும் இறுதியானதைத்தான் இது குறிக்கும். அப்ப நபி ஸல்லல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ்ல தனக்குரிய பெயர்கள்ல சொல்லும் போது சொல்கிறார்கள் அல் முகஃபி. என்ன பேர்? அல் முகஃபி. சரியா? அந்த ஒரு பேர். அதோட சேர்த்து எத்தனை பேர்? 6 பேர். இதுல இந்த ரிவாயத்தில் ஹாஷிர் என்ற பேரும் வருது. நாங்க அந்த ரிவாயத்தில் அதை பார்த்துட்டோம். அது போக இந்த ரிவாயத்தில் என்ன வருதுன்னு சொன்னால் அதாவது நபியு தௌபா. என்ன பேர் வருது? அப்ப எத்தனை பேர் இது? 7வது. நபியு தௌபா என்ற பெயர் வருகிறது. புரியுதா சொல்றது? நபியு தௌபா. இப்ப நபியு தௌபா என்று சொல்லுகின்ற போது அருமையான சகோதரர்களே, தௌபாவின் நபி, தௌபாவின் நபி அப்படி என்று சொல்லுகின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்விடத்தில் அதிகம் தௌபா செய்த வண்ணம் தான் இருந்தான். அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடியவர்களாகத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அவங்க அது மாத்திரம் அல்லாமல் தனது சமுதாயத்துக்கும் அல்லாஹ்விடத்திலே அதிகம் பாவ மன்னிப்பு தேடுமாறு ஏவினார்கள். தனது சமுதாயத்துக்கும் அல்லாஹ்விடத்தில அதிகம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் என்பதை ஆர்வப்படுத்தினார்கள். அதே போன்று ஒரு ஹதீஸை நாங்க பார்க்கலாம். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி அஹ்மத் போன்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி, அஹ்மத் போன்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தி. அந்த செய்தியை பொறுத்தவரையில் என் அருமையான சகோதரர்களே எப்படி வருது என்று பாத்தீங்கன்னா அஹ்மது 2166 வரக்கூடிய செய்தி. அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. அதாவது மக்கா அந்த குறைஷி காஃபிர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து அதாவது என்ன கேட்கிறாங்கன்னா உதுஉ லனா ரப்பக யஜ்அல் லனா அஸ்ஸஃபா ذهبا. நீங்க உங்களோட ரப்பிடத்துல பிரார்த்தியுங்கள் சஃபா மலை தங்கமாக மாற வேண்டும். சஃபா மலை இருக்குதே, நாங்க உம்ராக்கு போனா இருந்த சஃபா மலை, அந்த சஃபா மலை என்பது தங்கமாக மாற வேண்டும். அதற்காக நீங்க அல்லாஹ்விடத்துல துஆ செய்யுங்க அப்படி என்று என்ன செய்யறாங்க அந்த மக்கா காஃபிர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து கேட்கிறார்கள். அதாவது அது தங்கமாக மாறிவிட்டால் நாம் உம்மை பின்பற்றுவோம், உம்மை நபியாக ஏற்றுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தேவை? இவர்களுக்கு ஹிதாயத்து கிடைக்கணும், இவர்களுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும். அதைத்தான் நபி அவங்க விரும்புறாங்க. அப்ப எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது ரப்பிடத்துல பிரார்த்திக்கிறாங்க, அல்லாஹ்விடத்துல பிரார்த்திக்கிறாங்க. பிரார்த்திக்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடம் வருகிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள் இன்ன ரப்பக யுக்ரிஉக ஸலாம், உங்கள் இறைவன் உங்களுக்கு சலாம் சொன்னான் என்று சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இன் ஷிஅத அஸ்பஹ லஹுமுஸ் ஸஃபா ذهبا. நீங்க விரும்பினா அல்லாஹ் சஃபா மலையை தங்கமாக ஆக்குவான். நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் சஃபா மலையை தங்கமாக ஆக்குவான். ஆனால் ஃபமன் கஃபர மின்ஹும், இது தங்கமாக ஆக்கப்பட்ட பிறகும் இவர்கள் நிராகரித்தால், இவர்கள் உங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்தால், இந்த தீனை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு தண்டனையை இறக்குவான். உலகத்தில் யாருமே அப்படி தண்டிக்கப்படவில்லை. அவ்வளவு கடுமையான தண்டனை அல்லாஹ் இறக்குவான். அல்லாஹ் அவர்கள் மீது உலகத்தில் யாரும் தண்டிக்கப்படாத ஒரு தண்டனை அல்லாஹ் அவர்கள் மீது இறக்குவான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அடுத்து சொல்றாங்க வ இன் ஷிஅத ஃபதஹ்து லஹும் பாப தௌபதி வர் ரஹ்மா. அடுத்து இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. என்ன? அல்லாஹ்வுடைய அந்த செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க,
நீங்கள் விரும்பினால் அல்லாஹ் தௌபாவுடைய ரஹமத்துடைய வாயலை திறந்தே வைப்பான். தௌபாவுடைய ரஹமத்துடைய வாயலை திறந்தே வைப்பான். இது ரெண்டுல நீங்க எதை ஏற்றுக்கொள்றீங்க, இந்த ரெண்டுல எதை நீங்க தேர்வு செய்றீங்க என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய ரசூலிடம் கேட்கிறார்கள். என் அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது பல் பாபத் தௌபத்தி வர் ரஹ்மா எதைதான் எடுத்தாங்க? தௌபாவுடைய வாயிலும் ரஹமத்துடைய வாயிலும் திறக்கப்பட்டே இருக்க வேண்டும். பாருங்க, அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை விரும்புறாங்க? சமுதாயத்துக்கு சமுதாயம் மன்னிக்கப்பட வேண்டும், சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்க வேண்டும் என்பதைத்தான் விரும்பினார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க எடுத்து பாருங்க குர்ஆனுடைய வசனங்கள், அந்த வசனங்களை நபி அவர்கள் ஓதிவிட்டு அழுதார்கள். ஒரு வசனம் என்ன? ஒரு வசனம் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓதியது, ஃபமன் தபிஅனி ஃபஇன்னஹு மின்னி வமன் அஸானி ஃபஇன்னக கஃபூருர் ரஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூறியது அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. அவர்கள் என்னை பின்பற்றினால் அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள். வமன் அஸானி, எனக்கு மாறு செய்வார்களாக இருந்தால் நிச்சயமாக நீ மன்னிப்பவன், அருள் புரிபவன். வசனத்தை ஓதுறாங்க. அதே போன்று ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நாளை மறுமையில சொல்லுவாங்களே, அதுவும் குர்ஆன் சொல்லுதா இல்லையா? அதை நபி அவங்க ஓதுறாங்க. எந்த வசனம்? இன் துஅذிபுஹும் ஃபஇன்னஹும் இபாது வ இன் தக்ஃபிர் லஹும் ஃபஇன்னக அன்தல் அஸீஸுல் ஹகீம். நீ அவர்களை தண்டித்தால் அவர்கள் உனது அடியார்கள், நீ அவர்களை மன்னித்தால் நிச்சயமாக நீ யாவற்றை மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். நபி அவர்கள் இதை ஓதி அழ ஆரம்பிக்கிறான். அழுதவர்களாக நபி அவர்கள் தனது மனைவியோ பிள்ளையோ சொல்லல, உம்மத்தி 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 என்று தான் அழுறான். எனது சமுதாயம், எனது சமுதாயம், எனது சமுதாயம் என்றே அழுது கொண்டிருக்கிறான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அனுப்புகிறான், யாவற்றையும் அறிந்த ரப்புல் ஆலமீன். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அல்லாஹ்வுடைய அந்த ஆறுதல் வார்த்தைகள், அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன கிடைக்கிறது? நாம் உமது சமுதாயத்தை பொருந்தி கொண்டோம், உமது சமுதாயத்தை நாம் பொருந்தி கொண்டோம் என்று அவர்களுக்கு எந்த ஒரு தீமையும் நாடமாட்டோம் என்று சொல்லி சொன்னபோது நபி அவர்கள் அமைதியானார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எந்த அளவு நேசிக்க வேண்டும், இந்த உம்மத்தை அவர்கள் எவ்வளவு நேசித்தார்கள். இந்த உம்மத்துக்காக நாளை மறுமையில் இங்க பாருங்க, எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ஒரு துஆவை கொடுத்தான். அந்த துஆ அவர்கள் கேட்டால் ஏற்றுக்கொள்ளப்படும். நபி அவங்க அந்த துஆவை இந்த உலகத்தில் பயன்படுத்தவே இல்லை. எவ்வளவு நெருக்கடியான இடங்கள் நபி அவர்கள் சந்தித்து நபி அவங்களுக்கு வந்தன. எத்தனை எத்தனை நெருக்கடியான சந்தர்ப்பங்கள் போய் நினைச்சு பாருங்க. அந்த எந்த நெருக்கடியான சூழலில் நபி அவங்க இந்த துஆவை பயன்படுத்தல. நபி அவங்க சொல்றாங்க, இந்த துஆவை நான் எனது உம்மத்துக்காக நாளை மறுமைக்காக பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தை எவ்வளவு நேசித்தார்கள், இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு அன்பு கொண்டார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் எல்லாம் சான்றாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெயர்கள்ல இந்த ஹதீஸ்ல நாங்க படித்த பெயர்கள் என்ன? நபியு தௌபா, நபியுர் ரஹ்மா. நபியு தௌபா, நபியுர் ரஹ்மா. அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், ரஹ்மத்தை பற்றி நாங்க குர்ஆனுடைய மிக முக்கியமான வசனம் இது, வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். அகிலத்தாருக்கு ரஹ்மத்தாகவே அன்றி நாம் உம்மை அனுப்பவில்லை என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல அதாவது சஹாபாக்கள் வந்து சொல்றாங்கன்னா, அவ்வளவு நெருக்கடிகளை சந்தித்து முஷ்ரிக்குகளுடைய தொல்லைகள் தாங்க முடியாம, முஷ்ரிக்குகளுடைய துன்புறுத்தல்களை தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்கிறார்கள், உதுரு அலல் முஷ்ரிகீன். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல 2599 வருகிறது. என்ன சொல்றாங்க? அதாவது முஷ்ரிக்குகள் இணை வைப்பாளர்களுக்கு எதிராக துஆ செய்யுங்கன்றாங்க சஹாபாக்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடம் வந்து சொல்றாங்க. சொல்லும் போது நபி அவர்கள் சொன்னார்கள், இன்னி லம் உப்அஸ் லஆனன். நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை, நான் சபிப்பவனாக அனுப்பப்படவில்லை. வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா. நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் ரஹ்மத்தாக, நான் அனுப்பப்பட்டிருப்பதெல்லாம் ரஹ்மத்தாக, அருளாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இர்ஹமூ மன் ஃபில் அர்த். பூமியில் உள்ளவர்களுக்கு அன்பு காட்டுங்கள். யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா. வானில் உள்ளவன் உங்களுக்கு அன்பு காட்டுவான் என்று சொன்னார்கள்.
நறுமையான சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்களிலிருந்து கண்ணீர் வெளிப்படுகிறது. தனது மகன் மரணிக்கக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் அதை பற்றி சஹாபாக்கள் கேட்டபோது சொன்னாங்க, அது ரஹ்மத். அது என்ன? ரஹ்மத்தில் நின்றும் உள்ளது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டார்கள் என்ற செய்தியை நாங்க பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் தௌஸ் என்ற ஒரு கோத்திரம். அந்த தௌஸ் என்ற கோத்திரம் முஸ்லிம்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அப்படி என்ற ஒரு சூழல்ல அவர்களுக்கு எதிராக துவா செய்ய என்று நபியிடத்திலே சொல்லப்பட்ட போது நபி அவர்கள் துவா செய்தது, யா அல்லாஹ் தௌஸ் கோத்திரத்திற்கு நீ நேர்வழி காண்பிப்பாயா, அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவாயாக என்று சொல்லும் போது அவர்கள் அதிகமானவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மதீனாவுக்கு வந்தார்கள் என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாயிஃப் பயணத்தை நாங்கள் எடுத்து படிச்சு பார்த்தால் மலைகளுக்கு பொறுப்பான மலக்குகள் வந்து விடுகிறார்கள். ஒரு கட்டளை தான், இவர்களை அழிக்க வேண்டுமா, 2 மலைகளும் சேர்க்கப்படும், அவர்கள் அடையாளமின்றி அழிக்கப்பட்டு போவார்கள். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது இவர்கள் இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்துல அந்த மிகப்பெரிய ரஹ்மத்தை வெளிப்படுத்தினார்கள் என்பதை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே நபியுர் ரஹ்மா, நபியுர் ரஹ்மா. அதே போன்று நபி அவர்கள் சொல்றாங்க, இன்னமா அன ரஹ்மத்தும் முஹ்தா. ஹதீஸ் எப்படி வருகிறது? இன்னமா அன ரஹ்மத்தும் முஹ்தா என்று வருகிறது. அப்படி என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக நான் ரஹ்மத்தாக வழிகாட்டக்கூடியவனாக இருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நாம் இந்த செய்தியில நாங்க படித்த பெயர்கள் என்ன? நபியுர் தௌபா, நபியுர் ரஹ்மா. அதே மாதிரி ரஹ்மா என்ற பெயரை தனியாகவும் அறிஞர்கள் அடையாளப்படுத்துவாங்க. ரஹ்மா என்பதை தனியாகவும் சொல்வார்கள். நபியுர் ரஹ்மா என்பது ஒரு தனிப்பேர், ரஹ்மா என்பது ஒரு தனிப்பேராகவும் சிலர் அடையாளப்படுத்துவாங்க. எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹு தஆலா தனது தூதரை பற்றி சொல்லும் போது சூரத்து தௌபாவை நீங்க எடுத்து படிச்சு பாருங்க. 128வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், லக்கத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். அதாவது உங்களிலிருந்தே உங்களிடம் ஒரு தூதர் வந்திருக்கிறார், உங்களிலிருந்தே ஒரு தூதர் உங்களிடம் வந்திருக்கிறார். அவன் அல்லாஹ் எப்படி சொல்றான், அந்த தூதரை பற்றி சொல்கிறான், சுப்ஹானல்லாஹ். அதாவது நீங்கள் துன்பத்துக்குள்ளாகிவிட்டால், நீங்க துன்பத்துக்குள்ளாகிவிட்டால் அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். அது அவருக்கு மிக்க வருத்தத்தை கொடுக்கின்றது. அவர் உங்களுக்கு நன்மையைத்தான் பெரிதும் விரும்புகிறார். ஹரீஸுன் அலைக்கும், உங்களுக்கு நன்மையைத்தான் அவர் பெரிதும் விரும்புகிறார். சுப்ஹானல்லாஹ். அருமையான சகோதரர்களே, அதே போன்று அல்லாஹ் சொல்கிறான், மோமிகள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக அவர் இருக்கிறார், மிக்க கருணையும் கிருபையும் உடையவராக இருக்கிறார் என்று அல்லாஹு தஆலா இங்க ரഊஃபுர் ரஹீம் என்ற அந்த திருநாமங்கள் இங்கு யாருக்கு பயன்படுத்தப்படுது? அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் என்று அல்லாஹு தஆலா சொல்வதை பார்க்கின்றோம். அருமையான சகோதரர்களே, எனவே இப்ப நாம் இந்த ஹதீஸ்கள்ல படித்த இந்த திருநாமங்களோடு சேர்த்து அடுத்ததாக அடையாளப்படுத்தப்படுகின்ற திருநாமங்கள்ல நீங்க சூரத்துல் அஹ்ஸாப் 33வது அத்தியாயம் அதில் 45, 46 ஆகிய வசனங்கள் எல்லாம் சொல்லும் போது, யா அய்யுஹன் நபியு இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வதாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி வ சிராஜம் முனீரா. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்ஸல்னாக, நிச்சயமாக நாம் உம்மை அனுப்பினோம், ஷாஹிதன், சாட்சியாக. எப்படி? ஷாஹிதனா சாட்சியாக அனுப்பினோம். உங்களுக்கு தெரியும், நாளை மறுமையுடைய நாளில் அல்லாஹ்வுடைய தூதரும் சாட்சியாக வருவார்கள், இந்த உம்மத்தும் என்ன செய்யப்படுவாங்க? சாட்சியாக இருப்பார்கள். ஏன்னா இந்த உம்மத்துக்கு குர்ஆனின் மூலம் சொல்லப்பட்டு விட்டது, அப்படித்தானே? முன்னர் சென்ற சமுதாயங்கள்னா அவங்களுக்கு தெரியாது. முன்னர் சென்ற சமுதாயங்கள்னா அதற்கு பின்னால வந்த விஷயங்கள் என்ன தெரியாம அவர்களுக்கு தெரியாது. ஆனா இந்த இறுதி சமுதாயத்துக்கு முன்னுள்ள உம்மத்துகளுடைய செய்திகள் எல்லாம் குர்ஆனில் நமக்கு என்ன செய்யப்பட்டு விட்டன? சொல்லப்பட்டு விட்டன. குர்ஆன்ல அல்லாஹ் நமக்கு சொல்லிவிட்டான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாரு, மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து என்ன செஞ்சாரு, ஒவ்வொரு நபியும் தனது சமுதாயத்துக்கு எப்படி பிரச்சாரம் செய்தாங்கன்றத குர்ஆன் மிக விளக்கமாக விரிவா சொல்லு. அப்ப நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம்? நாங்க படிச்சிருக்கிறோம். அப்ப நாளை மறுமையில் அந்தந்த சமுதாயம் எம்மிடம் எந்த நபியும் வரவில்லை என்று சொல்கின்ற போது, எந்த நபியும் வரவில்லை என்று சொல்கின்ற போது அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய சாட்சிகள் ஒன்றுதான் இந்த இறுதி உம்மத். இந்த இறுதி உம்மத்தும் என்ன சாட்சியாக கொண்டு வரப்படுவார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். லிதகூனு ஷுஹதா அலன் நாஸ். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த உம்மத்துடைய தலைவர், முன்னோடி, அவர்களும் என்ன செய்வாங்க? அவர்களையும் அல்லாஹ் சாட்சியாக ஆக்குவான். அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அர்ஸல்னாக ஷாஹிதன்
அடுத்து நீங்க எடுத்தீங்கன்னா வமுபஷ்ஷிரன். வமுபஷ்ஷிரன் என்ன? நற்செய்தி சொல்பவராக, நற்செய்தி நன்மாராயம் சொல்லக்கூடியவராக, நற்செய்தி சொல்பவராக. அதே போன்று வனதீரன், அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வராக. இந்த இடத்துல நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன விஷயம்? நபி அவர்களுடைய பெயர்களை இரண்டாக பிரிக்கலாம். இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, நபி அவர்களுடைய பெயர்களை இரண்டாக பிரிக்கலாம். எப்படி? ஒன்று நபி அவர்களுக்கு மாத்திரமே உரியவைகள், அது நபிக்கு மட்டும்தான். அது நபிக்கு 5 பேர்களை பார்த்தோமா இல்லையா? அப்ப அது யாருக்கு மட்டும்தான்? அது அல்லாஹ்வுடைய தூதருக்கு மட்டும்தான். இந்த பெயர்களை பொறுத்தவரையில இது யாருக்கும் பொருந்தும். முன் சென்ற நபிமார்கள் இருக்கிறானே, அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எப்படிதான் அனுப்பப்பட்டாங்க? ஷாஹிதாக, முபஷிராக, நதீராக. எனவே இது அவங்களுக்கும் பொருந்தும். அப்ப ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாத்திரம் உரிய பெயர்கள் என்று ஒன்றும், பொதுவாக எல்லா நபிமார்களுக்கும் பொருந்தக்கூடியது என்றும் பிரிப்பாங்க. புரியுதா சொல்றது? அதையும் நாங்க இந்த இடத்துல புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதுல பாருங்க, ஷாஹிதன் வமுபஷிரன் வனதீர். அடுத்து என்ன? வதாஇயன் இலல்லாஹ். வதாஇயன் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பால் என்ன செய்யக்கூடியவர்? அழைக்கக்கூடியவர். பிஇذنஹி, அவனது அனுமதியோடு. அடுத்து பாத்தீங்கன்னா வசிராஜம் முனீரா. வசிராஜம் முனீரா, அதாவது பிரகாசிக்கும் விளக்காகவும் அனுப்பியுள்ளோம். சுப்ஹானல்லாஹ், பிரகாசிக்கும் விளக்காகவும் நாம் என்ன செய்திருக்கிறோம்? அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனங்கள்ல குறிப்பிடுவதை பார்க்கின்றோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, நாங்க பார்த்த அந்த திருநாமங்கள்ல அடுத்ததாக நாம் ஒரு திருநாமத்தை பார்க்க வேண்டும். நாங்க ஒரு பேர் சொன்னோம், முகஃப். எப்படி சொன்னோம்? முகஃப். எப்படி சொன்னோம்? முகஃபா என்று வருது. எப்படி வருது? முகஃபா என்ற அந்த அமைப்பிலும் அந்த பேர் வருகிறது. அதாவது முந்தைய நபிமார்களை பின்தொடர்பவர், இறுதியானவர். முகஃபா, முகஃபா என்று வருகிறது. அடுத்து இன்னொரு பேர் வருகிறது இந்த ஹதீஸ்ல, அதாவது நபியுல் மலாஹிம். நபியுல் மலாஹிம் என்ற ஒரு பேர் வருகிறது. அதாவது கடும் போர்களின் நபி. நபியுல் மலாஹிம் என்ற அர்த்தம் கடும் போர்களின் நபி. அதாவது நபி அவங்க தனது வாழ்க்கையில எவ்வளவு போர்களை சந்தித்தாங்க, இவ்வளவு போர்களை சந்தித்தார்கள். போர்கள் எல்லாம் நீங்க எடுத்தீங்கன்னா மக்காவுடைய அந்த வாழ்க்கை என்பது 13 வருடம் என்பது எந்த போரும் கிடையாது. பொறுமையாக அனைத்தையும் சகித்துக் கொண்டார்கள், அனைத்தையும் பொறுமையாக சகித்துக் கொண்டார்கள். அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்தார்கள். மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த 10 வருடங்கள் தான் எதிரிகள் அல்லாஹ்வுடைய அனுமதி வருகிறது, அவர்களுக்கு எதிராக போர் செய்யுங்கள். அதற்கு பிறகு நபி அவர்கள் தொடர்ச்சியான போர்களை சந்தித்தார்கள், சத்தியத்தை மேலோங்க செய்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். எனவே அதனால அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர்கள்ல இந்த பேரும் இருக்கிறது. நபியுல் மலாஹிம் என்ற பேரும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள்ல, புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள்ல வரக்கூடிய ஒரு செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பெயர்கள் எல்லாம் நமக்கு அல்லாஹ்வுடைய தூதரின் மீது முஹப்பத்தை, நேசத்தை அதிகப்படுத்த வேண்டும். இவற்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எதில? ஈமானில் இன்றும் உள்ளது. நமது தூதரை பற்றி நாம் படிப்பது என்பது மார்க்கத்தில் உள்ள ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த அடிப்படையில் நறுமையான சகோதரர்களே, மற்றும் ஒரு செய்தியை நீங்க பாருங்க. அதாவது இந்த செய்தியை யார் அறிவிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. அவர்களிடத்துல கேட்கப்படுகிறது. என்ன கேட்கப்படுகிறது என்று சொன்னால், தௌராத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவங்களுடைய வர்ணனைகளை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அவரிடம் கேட்கப்பட்ட போது அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, அல்லாஹ்வின் மீது ஆணையாக, குர்ஆனில் அவர்களுக்கு அந்த கூறப்பட்டுள்ள சில பண்புகளுடன் தௌராத்தில் பின்வருமாறு இவ்வாறு அந்த தௌராத்திலே கூறப்பட்டுள்ளன. இவ்வாறு அல்லாஹ்வுடைய தூதர் வர்ணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் ஓ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் உண்மையான மார்க்கத்துக்கு ஒரு சாட்சியாகவும் அதே போன்று உண்மையுள்ள விசுவாசிகளுக்கு நற்செய்தி கூறுபவராகவும், நிராகரிப்பாளர்களுக்கு எச்சரிக்கை செய்பவராகவும், மேலும் எழுத படிக்க தெரியாதவர்களின் பாதுகாவலராகவும் நான் உம்மை அனுப்பியிருக்கிறேன். நீர் என்னுடைய அடிமையாகவும் என்னுடைய தூதராகவும் நீர் இருக்கின்றீர். நான் உமக்கு அல் முத்தவக்கில், இதுல இந்த பேர் ஹதீஸ், இந்த ஹதீஸ் வரக்கூடிய பேர் என்ன? அல் முத்தவக்கில். என்ன பேர் வருது?
அல் முத்தவக்கில் என்றால் அல்லாஹுவை சார்ந்திருப்பவர், அல்லாஹ் மீது முழுமையாக தவக்குல் வைத்து செயல்படக்கூடியவர் என்று நான் பெயரிட்டு இருக்கிறேன். அதாவது நீர் கண்ணியமற்றவரோ கடினமானவரோ அல்ல, சந்தைகளில் கூச்சலிடுபவரோ அல்லர். மேலும் உமக்கு தீங்கிழைப்பவர்களுக்கு நீர் தீங்கிழைப்பதில்லை, மாறாக அவர்களிடம் மன்னிப்புடனும் கருணையோடும் நீங்கள் நடந்து கொள்கின்றீர்கள். சுப்ஹானல்லாஹ். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த தூதரை மரணிக்க விட மாட்டான். இந்த சத்தியத்தை வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை என்று கூறச் செய்வதன் மூலம் அவர்கள் அந்த நேரான பாதைக்கு வரும் வரை அதன் மூலம் அவரோட குருட்டு கண்களும் செவிட்டு காதுகளும் மூடப்பட்ட இதயங்களும் திறக்கப்படும். இந்த ஹதீஸ்ல வரக்கூடிய பேர் தான் அல் முத்தவக்கில். நபியாவோட பெயர்கள்ல அல் முத்தவக்கில் என்ற பெயர். அல் முத்தவக்கில் என்றால் அல்லாஹுவை சார்ந்திருப்பவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து செயல்பட்டார்கள், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து செயல்பட்டார்கள் என்பதற்கு அவர்கள் தான் முன்னோடி இல்லையா? அவங்கதான் அதற்கு முன்னோடியாக முன்மாதிரியாக இருக்கிறார்கள். நறுமையான சகோதரர்களே, நபி அவங்க எந்த அளவுக்கு துஆ கேட்டாங்க ஹதீஸ்ல பாக்குறோம். யா ஹய்யு யா கய்யூம் பிரஹ்மதிக அஸ்தகீஸ் அஸ்லிஹ் லி ஷஅனி குல்லஹு வலா தகில்னி இலா நஃப்ஸி தர்ஃபத ஐன். அதாவது எனது கண்கள் நான் சிமிட்டக்கூடிய நேராலும் கூட நீ என்னில் பொறுப்பாக்கி விடாது, நீ என்னை என் மீது சாட்டி விடாதே, என்னில் பொறுப்பாக்கி விடாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் மீது அதாவது இவ்வளவு தவக்குல் வைத்து உறுதியான நம்பிக்கையோடு செயல்பட்டாங்க என்பதற்கு நிறைய சான்றுகள் ஆதாரங்கள் இருக்கின்றன. எனவே நாமும் அந்த வழியில் பயணிக்க வேண்டும். அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைத்து செயல்படக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும், நாம் நம்மை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என் அருமையான சகோதரர்களே. அந்த அடிப்படையில எனவே இந்த ஹதீஸில் நாம் ஒரு பேரை நாம் என்ன செய்கிறோம், நாம் படிக்கின்றோம். எனவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த அழகிய பெயர்கள் மற்றும் ஒரு செய்தியை பாருங்க. புகாரியில 71வது எண்ணில் வரக்கூடிய செய்தி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வ இன்னமா அன காசிமுன் வல்லாஹு யுத்தி என்று சொல்றாங்க. வ இன்னமா அன காசிமுன், நிச்சயமாக நான் பங்கு வைப்பவன், நான் என்ன செய்யக்கூடியவன், பங்கு வைப்பவன். வல்லாஹு யுத்தி, வழங்கக்கூடியவன் யாருதான்? அல்லாஹ். வழங்கக்கூடியவன் அல்லாஹ். நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ் வழங்குவதை உங்களிடம் பங்கு வைக்கிறேன், அல்லாஹ் வழங்குவதை உங்களிடம் என்ன செய்கிறேன், நான் பங்கு வைக்கிறேன் என்று நாம் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக எதையும் வைத்துக் கொள்ளவில்லை. என்ன செஞ்சாங்க, எல்லாவற்றையும் மக்களுக்கு தான் அள்ளி கொடுத்தான், மக்களுக்கு தான் அள்ளி கொடுத்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். என் அருமையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பதை தான் விரும்பினார். ஒருவர் கேட்கிறார், ஒரு என்ன ஒரு காபிர், ஒரு நிராகரிப்பாளர் என்ன கேட்கிறாரு, ஒரு ஆடா கேட்கிறாரு. 2 மலைகளுக்கு நடுவில் மேயக்கூடிய ஆடுகளை எல்லாம் கேட்கும் போது நபி அவங்க என்ன செஞ்சாங்க, அனைத்தையும் கொடுத்து விடுகிறார், அனைத்தையும் கொடுத்து விட்டார்கள். சுப்ஹானல்லாஹ். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தனது சமூகத்திலும் போய் அவர் வறுமைக்கு பயப்படாமல் கொடுக்கக்கூடியவர், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அந்த சமூகம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட என்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். எனவே இப்படியும் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னை பற்றி சொல்வதை பார்க்கின்றோம். இன்னமா அன காசிமுன் வல்லாஹு யுத்தி என்று குறிப்பிட்ட இந்த செய்தி. என் அருமையான சகோதரர்களே, எனவே இந்த தலைப்பில் நாம் அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பு பெயர்களை அறிந்து கொண்டோம். இவற்றை நாம் அறிந்து கொண்டதனுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ்வுடைய தூதரின் மீது உள்ள அன்பு மஹப்பத் இன்னும் அதிகரிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி நாம் அறிந்து கொள்வது என்பது என்ன, மார்க்கத்தில் உள்ள ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அழகிய பெயர்கள், இந்த பெயர்களை கடந்த அருமையான சகோதரர்களே, ஆதாரமற்ற பெயர்கள் சிலவங்க பாத்தீங்கன்னா தாஹா என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர் என்னவாங்க, அப்படி ஆதாரம் கிடையாது. தாஹா அது நாங்க என்ன சொல்லுவோம், குர்ஆன்ல வரக்கூடிய தாஹா என்றால் இதுக்கு சொல்றது ஹுரூஃபுல் முகத்தா, தனித்தனியாக வரக்கூடிய எழுத்துக்கள், அப்படிதானே. அலிஃப் லாம் மீம் இந்த வருதா இல்லையா, அலிஃப் லாம் மீம் ரா, காஃப் ஹா யா ஐன் சாத், இப்படி சூறாக்களுடைய ஆரம்பத்தில் வரும். அது போன்றுதான் தாஹான்னு வருகிறது. சூறாவுடைய எப்படி வருது, தாஹா வருது. தாஹா என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர் அல்ல. அது அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா சொல்லலாம், அப்படி எந்த செய்தியும் கிடையாது. சொல்லுவாங்க தாஹா என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர் என்பது. அது மாதிரி யாசீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர், யாசீன் என்பது இது மாதிரி ஒன்றுதான். இந்த ஒரு சூறாவுடைய ஆரம்பத்தில் வரக்கூடிய அந்த எழுத்துக்கு யாசீன், அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதருடைய பேர் கிடையாது. இப்படியாக சிலர் என்ன செய்யறாங்க,
அதாவது இதெல்லாம் வந்து நாங்க என்ன அறிஞ்சு சொன்ன, இது நாங்க அல்லாஹ்வுடைய தூதருடைய பெயர்களாக வந்தவைகளோடு மாத்திரம் நின்று கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு 5 பேர்கள் உண்டு ஹதீஸ் சொல்றாங்கடா. அப்ப ஏன் அதோட நோக்கம் என்ன? நாம என்ன செய்ய முடியாது, பெயர்கள் சொல்ல முடியும். நபியுடைய பண்புகளாக சில விஷயங்கள் வரலாம். இதெல்லாம் பண்புகள் என்று சொல்லப்பட்ட விஷயங்கள் என்று தனியாக அறிஞர்கள் பேசுவாங்க. பெயர்கள் என்று வருகின்ற போது அருமையான சகோதரர்களே, அது பெயர்கள் என்று நேரடியாக அப்படி வந்திருந்தால் தான் அது பெயர்கள் என்று நாம் சொல்ல முடியும். எனவே இந்த விஷயத்தில் நாங்கள் என்ன செய்யணும், கவனமாக நாம் இருக்க வேண்டிய ஒரு பகுதி. புரியுதா? எனவே அந்த அடிப்படையில் இன்றைய இந்த தலைப்பை நாம் இத்தோடு நிறைவு செய்து கொள்வோம். அல்லாஹ் உங்கள் அனைவர்களுக்கும் அருள் செய்ய போதுமானவன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.